ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட், அதுவும் டாப் 3 லார்ஜ் கேப் ஃபண்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாக லார்ஜ் கேப்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா 25 crores மேலே இருக்க கேபிட்டலைசேஷன் கம்பெனிஸ் தான் வந்து லார்ஜ் கேப்ல வந்து லார்ஜ் கேப் செக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டாப் 3, ஒரு பாஸ்ட் 3 to 5 years வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண டாப் 3 கம்பெனிஸோட ஃபண்ட்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதை பற்றி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் போர்ட்ஃபோலியோ அவங்க எப்படி வச்சிருக்காங்கன்றதை கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்சியோட ரிசர்ச் எபிலிட்டி. ஸோ அந்த ஒரு ஃபண்ட் கம்பெனியோட ரிசர்ச் டீம் எந்த அளவுக்கு வந்து ஒரு சில பிஸ்னஸ் மாடியூலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்றதை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லாருமே அதில் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ இப்போ ரிட்டர்ன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி 3 வருஷத்தோடது, அதுக்கப்புறம் வந்து 5 வருஷத்தோடது பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிட்டர்ன். செகண்ட் வந்து ரிஸ்க் ரிவார்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ஃபா, பீட்டா, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும், அப்புறம் வந்து ஷார்ப் ரேஷியோ வரும். இந்த 4 டேர்ம்ஸ் வந்து அதில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ. ஸோ போர்ட்ஃபோலியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த கம்பெனி வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வச்சுருக்காங்க அவங்களோட ஃபண்டைன்னு பார்க்கணும். ஸோ க்ரோத் ஃபண்ட்ஸில் வச்சுருக்காங்களா, இல்லை வேல்யூ ஃபண்ட்ஸில் வச்சுருக்காங்களா, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அதை டைவர்சிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட்ஸான கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறது வந்து இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் எபிலிட்டி. அந்த ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் டீம் வந்து எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணுறாங்க அந்த ஒரு பிஸ்னஸோட மாடியூலையும். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் த பர்டிகுலர் கம்பெனி ஆன் திஸ் ஃபண்ட். ஓகேங்களா. எந்த அளவுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஃபண்டில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாப் 3 ஃபண்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே, டாப் 3ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா HDFC டாப் 100 ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபண்டை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபண்டு தான். ஸோ இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து வேல்யூ பேஸ்டு ஸ்டாக்ஸில் தான் அவங்க மோர் தென் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் NMDC கம்பெனி, ITC, இன்ஃபோசிஸ், அதுக்கப்புறம் கோல் இந்தியா. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூ பேஸ்டு ஸ்டாக்ஸ்ன்னு நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட 1 year ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 28.95% கொடுத்துருக்கு. 3 year ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 22.44. ஸோ 5 year ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 16.16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ வெல் ஃபென்டாஸ்டிக்கா கன்சிஸ்டன்சி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதோட பீட்டா வேல்யூ கூட பாத்தீங்கன்னா 0.94ல இருக்கு. ஆல்பா பாத்தீங்கன்னா 3.09ல இருக்கு. ஸோ ஆல்பா வந்து ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் கூட கம்பேர் பெஞ்ச்மார்க்கை வந்து பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3.something இருக்கு. ஸோ பீட்டாவும் பாத்தீங்கன்னா மோர் தென் நம்மளுக்கு வந்து 1 கீழே இருக்கணும். ஸோ அதுவும் 0.94 தான் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6.0 இருக்கு. ஷார்ப் ரேஷியோ வந்து 0.15. ஸோ இது எல்லா வேல்யூஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டாப் 3ல இருக்கிறது. ஓகே, இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாப் 2ல இருக்கிறது ICICI Prudential ப்ளூ சிப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபண்டு டாப் 2ல இருக்கு. ஸோ வாங்க இதோட டீட்டெயில்ஸை போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டாப் 2ல இருக்க இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சிஸ்டன்சியை சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ லாஸ்ட் 1 yearல மட்டுமே இவங்க வந்து 26.29% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 3 yearsல பார்த்தீங்கன்னா 20.48% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 5 yearsல பார்த்தீங்கன்னா 17.14% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆல்பா ரேட் பார்த்தீங்கன்னா 2.70ல இருக்கு. ஸோ பீட்டாவும் பார்த்தீங்கன்னா 0.87 தான், அதுவும் கம்மியாக தான் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா 5.454ல இருக்கு. ஷார்ட் ரேஷியோ வந்து 0.14%ல இருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ளூ சிப் ஃபண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ICICI எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இதுல இருக்கிற ஃபண்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ பேஸ்ட்லயும் இருக்கும், க்ரோத்லயும் இருக்கும். டாப் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்க கம்பெனிஸ் தான், நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் தான். ரிலையன்ஸ், ICICI பேங்க், LNT, இன்ஃபோசிஸ், ஆக்சிஸ், அதுக்கப்புறம் HDFC பேங்க், NMDC, ஹீரோ மோட்டார்ஸ், ITC, டெக் மஹிந்திரா, HCL. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ல தான் அவங்க நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டும் வராங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பார்க்கலாம் வாங்க. நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டு. ஸோ இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் ஒன்று. ஸோ கடந்த 10 வருஷமா
நம்பர் 1 பிளேஸ்ல தான் இருக்காங்க. கன்சிஸ்டன்சி இந்த 10 இயர்ஸாவும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க அதோட வேல்யூஸை போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 31.67% கொடுத்துருக்கு. 3 இயர்ஸா பார்த்தீங்கன்னா 24.7% கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 17.17% கொடுத்துருக்கு. 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 17.27% கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஆல்ஃபா வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.19 இருக்கு. பீட்டாவும் பார்த்தீங்கன்னா 0.96 தான் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 6.01 இருக்கு. ஷார்ட் ரேஷியோ வந்து 0.16 இருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாவே கன்சிஸ்டன்ஸா வந்து அவங்களோட ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா வெல் எஸ்டாப்ளிஷ்டு லார்ஜ் கேப் ஃபண்டாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த டாப் 3 ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களே ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு டவுட் ஆகுனா உங்களோட ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டை ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த மாதிரி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் வந்து பார்க்க, இப்போ நம்ம லார்ஜ் கேப் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்போ தான் வந்து உடனுக்குடனே வீடியோஸ் வரும், நீங்கள் பார்த்து கண்டினியூ பண்ணிக்கலாம்.